நடிகை நதியா தொலைபேசி வாயிலாக நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நதியா, வணக்கம் மேம். வணக்கம். தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை அரசி அப்படின்னே சொல்லலாம். அவர்களை இழந்து தற்பொழுது தமிழ் சினிமாவானது வாடிக்கொண்டிருக்கிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நியூஸ்7 தமிழ் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் ஆட்சியை மீட் பண்றது அன்புள்ளப்பா படம் பண்ணும்போது நினைக்கிறேன். அது 1986 படம். நான் முதல் தடவை அவங்களை பார்க்கும்போது நான் ஆண்டின்னு தான் கூப்பிட்டேன், மனோரமா ஆண்டின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் ஆட்சின்னு தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூட் அவங்களோட ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஜென்ரலி லைஃபுக்கே ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடா பார்த்தாங்க. She is an immense loss to our industry. அவங்க மாதிரி ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நம்மளால ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. அவங்களோடதும் நாகேஸ்வரோட காம்பினேஷன் ஃபில்ம்ஸ் அருமையான படங்கள் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a treat to தமிழ் சினிமா. I'm very saddened, with a filled heart. I'm deeply shocked. ஏன்னா எனக்கு காலையில தான் எனக்கு ஒரு SMS வந்தது ஆட்சி பத்தி. அவங்க எங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் மே ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். மட்டும் சந்தோஷமா இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள கூட அவங்க எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய நடிப்பின் வாயிலாக வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே மிகையாகாது. நதி மேம், அவங்க கிட்ட பார்த்து நீங்க வியந்த ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அதான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டெடிகேஷன் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட் அந்த டெடிகேஷன், அந்த ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆட்சிக்கு தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்க கிராஃப்ட் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், ரொம்ப கிளீனா இருக்கும். எனக்கு அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதே படத்துல சிவாஜி சார் கூட இருந்தாங்க, ஆட்சி கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஆட்சியை தாமிரபரணி படம் டிரெக்டர் ஹரியோட படத்துல நான் மீட் பண்ணேன். நாங்கள் சேர்ந்து பண்ணோம் அந்த படம். அப்ப கூட இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஆனா அந்த எனர்ஜி, அந்த அந்த தொழிலுக்கு இருக்கிற ஒரு சின்சியரிட்டி இப்போ அதே மாதிரி இருந்தது. அதை பார்க்கறதுக்கு இட் வாஸ் அமேசிங். I don't know what to say. She's really a huge loss to the industry. ஓகே நதியா மேம், உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நியூஸ்7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேகமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேம்.